ஓகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது ப்ரோ கேமர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆஃப் வார் இஸ் த கன்ஸ்லிங்கர் அப்படின்ற ஒரு கௌபாய் கேம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால இது நேற்று கிடைக்கலங்க. நேற்று மட்டும் இது கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம ஒரு அசல் கௌபாயாக நம்ம கௌபாய் இதில் நீங்கள் கௌபாய் யாரும் புளியை வேட்டையாடி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நான் வேட்டையாடுவேன். ஓகே, நம்ம டேரெக்டாக ஒரே நிமிஷம் இருங்க. நான் அப்படியே கேமுக்குள்ளே போகிற மாதிரி வச்சிடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. நான் போன டைம் ஆடியோ எதுவுமே வேலை செய்யலை. அந்த பாதி ஆஃப் அன் ஹவர் ஆடியோ வேலை செய்யலை. இந்த டைம் அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இருங்க, ஸ்டீமை ஓப்பன் பண்ணிப்போம். இது நீங்கள் ஸ்டீமில் தான் ஃப்ரீயாக வந்த கேமுங்க. நீங்கள் கிளைம் பண்ணலைன்னா அது உங்களுடைய துரதிர்ஷ்டம். ஒரு நிமிஷம், ஹோம் பேஜ்லேயே வச்சுருப்பேன். சரி, இங்கேயே இருக்குது. சரி, நான் கவனிக்கிறேன். ஓகே, ப்ளே கட்டிட். இது கட் ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ், நம்ம டேரெக்டாக கேமுக்கு போயிடலாம். இப்போ நான் என் ஃபோனில் சேட்டை ஓப்பன் செய்து வைத்து கொள்கிறேன். சரியா? ஓ, நான் டோரை சாத்த மறந்துட்டேன். அதனாலே கூட க்ரீன் ஸ்க்ரீன் அஃபெக்ட் ஆகலாம். ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். ஜாய்ஸ்டிக் அங்கே இருக்குது, இருந்துட்டு போட்டோம். நம்ம இதில் ஜாய்ஸ்டிக்லேயே விளையாட போகிறோம். நம்ம எப்பயும் போல் நம் ஸ்டைலில் தானே விளையாடுவோம். ஜாய்ஸ்டிக்லாம் விளையாடலாம்னு நினச்சேன். ஆனால் கௌபாய் கேம்ன்றதுனால ஒரே நிமிஷம். சவுண்டு நேற்று நான் செக் பண்ணி பார்த்தேன், லைவ் முடிச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக இருக்குது. ரெண்டு பாயிண்ட் கிடைக்கணும். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்பொழுது நாம் கௌபாயாக இருந்து வெளியே விட்டு புரோகியமராக மாற வேண்டும். அதுவும் இல்லாமல் இது ஒரு சைடு தான் கேட்குது, அது வேற ஒரு பிரச்சனை. ஓகே, போலாமா கேம்குள்ள? எல்லாம் ரெடியா? போலாமாப்பா? இன்னும்பா போலாமா? ஏதோ ஒரு படங்க, அது என்ன படம்னு மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு அடிக்கடிக்கே சொல்லுவான், அந்த படத்தை மட்டும் பார்க்காதரா அப்படின்னு. இன்னைக்கு நான் குளிக்கவில்லை. ஏன் நேற்று போட்டால் அதே துணியை போட்டேன்னு யாரும் கேட்டுறாதீங்களா? அதுக்கு சொன்னேன். ஒரே நாளில், அதுவும் இல்லாமல் நமக்கு நாளைக்கு இல்லை, இன்றைக்கி ஈவினிங் மைண்ட் கிராஃப்ட் வரும், இல்லைனா நாளைக்கு காலையில் மைண்ட் கிராஃப்ட் வரும். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் இந்த கேமோட எண்டிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா இது ஒரு 3 hours கேம். ஆனால் நம்ம நேற்று 1 hour தான் முடிச்சிருக்கோம். அதுக்கே நம்ம 1.5 hours நம்ம தோற்று அரை மணி நேரம் தோற்று அப்படி விளாண்டுருக்கோம். ஓகே, கேம் போகலாம். I dodged death many a time, and that night in Abilene was no different. I was there with the intention of finding that bastard Bob and collecting the bounty on John Wesley. நம்ம விட்டு போட்டதுலேருந்து வரலங்க. இது ஏன்னா நம்ம கோல்டன் கலரில் ஒரு கண்ணு வச்சுருந்தோம், அது வரல. இல்லை, நான் கரெக்டாக ஹெட்டில் தாங்க வைக்கிறேன். ஆனால் அது ஏன் மட்டும் போக முடியும்? அது என்னதான் கால்? I thought the Texas Rangers got hard. Yeah, that's what they want you to believe. சரி, தப்பிக்கிறாங்க ஏங்க. இதுதாங்க அந்த நம்ம இப்போ கதை சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, பென்னு ஒருத்தர். அதாவது இப்போ நம்ம அஃபிஷியலி நம்ம ஒரு பவுண்டி ஹண்டர். நம்ம போன லைவில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஏதோ இந்த கடை தான் நம்ம இப்போ கதை சொல்லிட்டு இருக்கோம்.
It was cold in a witch's tit and a brass bra that night as I fought my way past his loyal compadres. கதை சொல்லிட்டு இருக்கோம். காசுலாம் கிடக்குதுடா, எடுத்துருக்கேன். ஏன் சவுண்ட் கேட்கல? சவுண்டு கேட்கலையா? ஏன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? கைஸ் என்னோட சவுண்ட் Hardin was waiting for me. Wait, I'm jumping the gun here. Let me back up and give you some background. இவன் தாங்க நான் இங்க தம்ப்நெயில்ல வைக்கலாம்னு நினைச்சேன். He deserves that much. வந்து Don't you think so, Ben? John Wesley. இருங்க, இப்போ ஆடியோ லைட்டாக கட் ஆச்சு, அதனால ஒரு நிமிஷம். ஓகே, கரெக்டாக இருக்கு. ஆடியோ கட் ஆச்சா? Brothers and sons, அதனால men with families who cared about them. அவன் எல்லாத்தையும் கொண்டான் போல. Families who put up money in hopes of finding justice. ஓ, அவன் வந்து He was a bona fide folk hero by then and had amassed a gang of armed miscreants and other assorted thugs. ட்ரை பண்ணி பார்க்கலாம். He and his men set up camp outside of town, and I was hoping Bob was among them. சுட முடியல, நாட்டை பண்ண முடியல. Shoot that son of a bitch! ஐயோ, கண்டுபிடிச்சாங்களா என்ன? ரகசியமாக வந்தது ஏங்க. ஆனால் இதில் வந்து இது அது என்ன ரகசியமாலாம் போயிருக்க முடியாது. They didn't ask why I was there. They knew. Wow, as most of them were wanted as well. I figured Hardin was here somewhere, but to get to him, I'd have to get past his gun hands. And that was easier said than done, as most of them were as foolish and full of bravado as I was. I had to spill a lot of blood to find out Hardin wasn't in that camp. He was carousing in town with his closest friends. Hardin's boys apparently didn't want me to research. Some were hightailing it into town to inform their jefe of my unwelcome presence. கண்ணு மாற்றலாம். இங்கே ஏதோ கிடந்துச்சு. இந்த ஷார்ட் கட்ஸ் ஒரு நிமிஷம். இது என்ன ஷார்ட் கட்? நம்ம வச்சுருக்கிறதே தான். சரி, உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியலடா. வெளியே போடா. எங்க வெளியே போக முடியல, மாட்டிட்டேன். வெளியே போக மாட்டேங்கிறாங்க திடீர்னு. எப்படி வந்தோம் அப்படியே இவன் ஒருத்தன் ரொம்படியாக வந்து அப்படியாங்கிறாங்க. ஸோ இது டபுள் இது வந்து ஷார்ட் கன்னுக்கு ஷார்ட் கன், அப்படிப்பட்ட ஒரு கன். புல்லட்லாம் எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா இவங்ககிட்ட 100 ரூபாய்க்கு இருக்குது. இவங்ககிட்ட எங்கேருந்து சுடுவாங்கன்னு தெரியாது. நான் எப்படி போகணுன்னு எனக்கு தெரியாது. எங்க வழியாக போகணும்? ஏய், எந்த வழியாடா போகணும்னு சொல்லுடா. மேப் எதையும் நமக்குன்னா காட்டுமே. தம்பிங்களா எதிர அடி சொல்லுங்கடா. இங்கே என்ன சவுண்டு கேட்குது? மேலே தான் நினைக்கிறேன். I wondered if Bob was among them. Okay, checkpoint. And I steeled myself for the fight ahead. For as good as I was, deep down I wondered if John Wesley wasn't just a little bit better. நமக்கு எந்த வழினே தெரியலனா கொஞ்சம் கஷ்டம்.
முடி இப்போ தான் பார்த்தேன் லைவில், ரொம்ப கேவலமாக இருக்குது. இருக்கட்டும், அது வந்து என்ன நடக்கிறது தானே. 2 வழி பிரியுதே, ஒரு வழி நல்ல வழி போவோம், இன்னொரு வழி கெட்ட வழி போவோம். இந்த வழியாக போவோம். இன்னும் ஒரு போர்டில் ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்க எப்படி போவோம். இங்கே வீடெல்லாம் இருக்குது, மாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம வந்த இடம் மாதிரி இருக்குது. சரி இப்படியே ஓடுவோம். அப்படி போனாலும் ஒன்று தான், இப்படி போனாலும் ஒன்று தான். ஆனால் என்ன, அந்த எனிமீஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, சில பக்கம் இங்கே எனிமீஸ் கம்மியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஆர் த ஸ்டோரி. ஓகே, அப்பான வழியில் போயிட்டேன். டேய் எப்போ தாண்டா போகணும், யாரும் சொல்லுங்களா, ஏன்டா விருப்பீங்க. ஓ இல்லை இல்லை, இது மேலே ஏறணும். ஏறுவோம். ஓகே இருங்க, ஜாய்ஸ்டிக்கில் ஏதோ ஒரு பட்டன் நமக்குனா தெரியும். ஐயோ எந்த பட்டன் மறந்துட்டேன். எக்ஸு ஜம்ப், இது ஏதோ ஒரு பட்டன். என்ன பட்டன்? ஓகே, இது இதுக்கு நான் வழியை மிஸ் பண்ணிட்டேங்க. என்ன பண்ணுறது? பார்த்துட்டேன். இது மொத்தமாக முடிய போட்டு 2 பாகம் மிஸ் பண்ணிட்டேன்னா செத்துருவோம். செக் பாயிண்ட்டை ஒரு இடத்துல சேவ் வச்சுக்கலாம், அந்த இடத்துல தான் வருவோம். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துலேருந்தே வருது. இது என்னது? இந்த துப்பாக்கி வேணுங்க. இதுதாங்க நமக்கு வேணும். செமையாக இருக்கும். சரி ஸ்ட்ரைட்டாகவே போவோம், நமக்கு தெரிஞ்சபடி. இந்த பக்கம் தான் வழி போகுது. ஆனால் அநியாயத்துக்கு வழியை வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வழி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வழியாக தான் இருக்கும். வேறு வழி. ஓ செக் பாயிண்ட் ஆகிருக்கு. இந்த வழிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே போயிடுவோம். Before I could test my mettle against Hardin, I would first need to dispatch his cadre of hired killers. Most of these degenerates were beyond redemption, but John Wesley might have been a different story. I didn't learn until later that night was in fact his birthday celebration. அவன் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கான். அவன் பிறந்த நாள் இந்த பக்கம் யாரு கிட்டடா? நம்ம ஜாய்ஸ்டிக்கில் விளையாடக்கூடாதுன்னு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அது இப்போ புரியுதா ஏன்னு? ஏன்னா எனக்கு ஜாய்ஸ்டிக்கில் வராது கூட. ஆனால் ஒரு கேம் நம்ம ஜாய்ஸ்டிக்லேயே முடிச்சோங்க. ஏலியன் ஐசோலேஷன் ஏலியன் கடமைகள் முறை. அது வாட்டக்குள்ள இருக்கான். இங்கே அவனை முடிச்சுட்டு ஓடுவோம்.
என்னடா இத்தனை பேர் வர்றீங்க? ஓகே ஓகே, இதை நம்ம பண்ணணும். நான் அடுத்தடுத்து எது பண்ணணும்னு யோசிச்சு வச்சுட்டேன். முடியல சூப்பா. கரெக்டாக லாங் ஷாட் வர மாட்டேங்குதுங்க எனக்கு. அவனை தான் குறி வைக்கிறான், ஆனால் அவனுக்கு மட்டும் அடி விட மாட்டேங்குது, மற்ற எல்லாத்துக்கும் அடி போடுறான் பாருங்க. லாங் ரன்னிங் ஷாட். ஆடா, இப்போ ஹெட்டு உட்கார போகிறோம். ஃப்ரீஃபயரில் ட்ராக் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணி பார்த்தேன், வரல, ஒர்க் அவுட் ஆகலை. நாங்களே ஹெட்டு ஒர்க் பண்ணுறாங்கலாம். I think I already mentioned that I found Hardin in this very saloon. இந்த ஹோட்டலுக்கு நம்ம திரும்பவும் உள்ள போகிறோம். Suffice it to say, nobody there was happy to see me. போன டைம் வரும்போது இங்கே நிறைய பேர் இல்லை, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. போன டைம் வரும்போது தான் எவனுமே இல்லையாடா, இப்போ ஏன் இத்தனை பேர்? இங்கே பாருங்க, இங்கே பக்கம் இருக்கேன். In fact, I felt a certain hostility. ஓகே ஓகே. ஓடு, வேற லெவல். நான் செத்துட்டான், அவ்வளோதான். டேய், நான் புல்லட் ரீலோட் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய கில்லி உங்களுக்கு தெரியாது. ஓடு, இந்த ஒரே அவனை மட்டும் முடிச்சா முடிச்சு நினைக்கிறேன். சாவுடா. I was disappointed that neither Bob nor John Wesley were among the dead. ஓகே, இந்த இடத்துல But that was short-lived. As a moment later, I was facing down the fastest gun in the West. ஓகே. ஃபாஸ்டஸ்ட் அந்த வெஸ்ட்லேயே வந்தால் ஃபாஸ்ட்டான துப்பாக்கி சொல்கிறீங்க போல. இவன் தாங்க நான் தமிழ்நாட்டில் வருவான்னு நினச்சேன். ஆனால் சரி, அவன் வந்து ஃபஸ்ட்டாக வருவானா கொஞ்சம் கடைசியாக வருவான்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் கெத்தாக இருந்தான். ஓகே, பெரிய கடைசி பாசம் வேணால் நம்ம வந்து I felt a bolt of adrenaline. Maybe that was fear. He was well known for his tricks, and I knew I'd need my own if I was ever to defeat him. கரெக்டாக வச்சுருக்கேன், ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ். துப்பாக்கி வரோம். ஆச்சா, கரெக்டாக சொல்கிறோம். No, wait. என்னடா இவ்வளோ, ஆனால் இவ்வளோ நேரம் ஆனது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இந்த டைம் பாருங்கள், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஐயோ, ஸ்பீட் டவுன் ஆகும்போது நான் வந்து அதிகப்படுத்தணும். ஓகே, கமான்ரா. ஐயோ, புல்லட் மாறுது. அந்த புல்லட்டு குறி வச்சது ஸ்லோவாக போதா, அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. புதுசாக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக புதுசாக இருக்குன்றதுனால இந்த இதுதான் லாஸ்ட்டு என்னோடது. ஆனால் பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகிக்கல, ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, போகுது, ஃபோக்கஸ் போகுது. That man was faster than greased lightning, but being inebriated as he was, he didn't count his shots. And now, he was at my mercy. ஓ, கரெக்டாக பண்ணிட்டேன். So he didn't die? ஓகே ஓகே. No, I sent him to prison.
இல்ல இல்ல அவன் Years வந்து later, after ஜெயிலுக்கு he was போயிட்டான். free, some restless Avenger took his life. ஓகே. Shot him in the back in a saloon just like this one. Anybody up for another beer? Ben? கரெக்டாக அவன் புல்லட் வந்து போய் செத்துருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவன் செத்துருப்பான், இருந்தாலும் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு ஏதோ கதை சொல்லியிருக்காங்க. Thank you, darling. ரொம்ப நன்றி. Some say revenge is a dish. கண்டிப்பா அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். அந்த இதுக்கு அவன் கண்டிப்பா ரிவெஞ்ச் Whatever எடுக்கணும். happened to that Bob guy you were after? அந்த பாப் கை அதுக்கப்புறம் என்ன Personally, ஆனான்? I'd like to hear some of your other adventures. Like, I don't know, did you ever go toe to toe with a red man? ஓ சிவப்பு மனிதனா? Grave. Yes, I did, Ben. Oh, காட்டுவாசி. Once I was after this renegade Apache, Grey Wolf. Strangely enough, revenge was also his primary motivation. ஓ இவனோட சொந்த இதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து அழிப்பானாமா. அதாவது ரிவெஞ்ச் எடுக்க வர்றது. இது பேர் நான் இங்கே லோன் உல்ஃப் சாரி அது வந்து கிரேமேன் படத்தில் வருமா? ஓகே நான் கிரே மேனியும் கிரீன் உல்ஃபையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இது வந்து காட்டுவாசி இடத்துக்குள்ளே போகிறோன்னு தெரியுது. A bounty was put on Grey Wolf's head, and that's how I came to hunt in the mountains. ஓ மவுண்டைன் அந்த மவுண்டைன் நடுவில் தான் other regions of போல. heaven. சரி ஓகே. லாங் டைம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி Grey Wolf was a Chiricahua Apache medicine man who had led a war party in revenge for a massacre against his people. The U.S. Army had attacked his tribe during his daughter's secret sunrise ceremony, and the slaughter was unspeakable. I understood his anger, as there's nothing more traumatic than seeing those you love die in a cruel and painful death. ரொம்ப வலியான சாவு இது. பாருங்க மவுண்டனுக்கு மேலேருந்து தள்ளி விட்டா எவன் எப்படி சாவான்னு பார்க்கணும். துப்பாக்கி இல்லையா என்கிட்ட? துப்பாக்கி எதுவும் அடிக்க முடியல. இப்போதைக்கு சும்மா தான் நடக்க முடியுது. Right from the beginning, I couldn't shake the feeling that Grey Wolf was watching my every move. என்னோட ஒவ்வொரு மூவியும் கிரேன் உல்ஃப் பார்த்துட்டே இருக்கான் அப்படின்றவங்க. He led a band of young Apache warriors who wanted retribution and were more than willing to die for him. ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தாலும் ஒரே சுடு தபக்குன்னு. நான் என்னோட ஸ்டீமில் ஒரு லோகோ வச்சுருப்பாங்க. அவரோட பெரிய ஃபேனுங்க அந்த கேமில். அவரோட அப்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அப்பீரியன்ஸ் பிரிட்ஜு. இந்த இடம் தாங்க நம்ம லோடிங் ஸ்க்ரீனில் பார்த்த இடம். இடமே ரொம்ப எல்லாருமே விழுந்தாங்கன்னா ஷூட் பண்ணிட்டாங்க. நவரணும் சாரி மறந்துட்டேன். இப்போ சொல்கிறாடே நான் நவுந்துருவேன். எங்கே வருது பாருங்க. இங்கேருந்தே சுற்றி வரண்டா. They saw me before I saw them. Hey, பொறுமையாக இருக்கணும். இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. சாவு ஒரு விளிம்புக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு டைம். ஒருத்தனை அடிச்சாச்சு, இன்னொருத்தனையும் அடிச்சாச்சு. வேர்க்குது, அதான் என் தலை முடிக்கு லைட்டாக ஊற்றி விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வாங்கடா நீ எவனா இருந்தாலும். And it crossed my mind that maybe this wasn't such a good idea. But now that the shooting has started, there was no backing down. Reload. அவனை ஒரு டைம் சொல்ல முடியலங்க. அதனால தான் ஃபீலிங் சார்.
படக்குன்னு ஓடி வராங்க. ஒரு கௌபாயா இருந்துட்டு நான் போட்டுக்கிறேன். அவன் எந்த சைடு சுடுறான்னு அதை நான் கெஸ் பண்ணணுங்க. அதை கெஸ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக நான் திரும்பணும். ஒவ்வொரு டைம் நான் அந்த கெஸ்ஸிங்கை மிஸ் பண்ணிடுறேன். எதுலேருந்து வரும்? சரி இதுலேருந்து வருதேடா. சரி ஓகே, இந்த டைம் வந்து கொஞ்சம் வேகமாக தான் செயல்படணும். They saw me before I saw them. எப்பயுமே நான் மிஸ் பண்ணிடுறேன். இந்த டைம் பாருங்க, அவன் என்னை வெறுப்பேற்றிட்டே இருக்கான். பறவை ஒரு டைம். They saw me before I saw them. ஓகே, கரெக்டாக 2 புல்லட்டுக்கு 2 புல்லட்டுங்க போகுதுங்க. இந்த கண்ணிலேருந்து ஒரு சுடு, இந்த கண்ணிலேருந்து ஒரு சுடு. டப்பு டப்புன்னு அடுத்தடுத்து வரட்டும். அவன் வரதுக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம். அடுத்த வாடா. ஓகே, ஏய் என்னடா சூர்யா திடீர்னு என்னென்னமோ பண்ணுற வித்தையெல்லாம் பண்ணி சொல்லணும் பாருங்க. என்னாலே நம்ப முடியல. இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கேடா. வாவ் வாவ் சூர்யா நீ சூப்பர்ரா. யாரும் அடிக்க முடியாது. உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். ஓடி வருவோம் அவன். எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேங்குது. முடிச்சிட்டேன். அடுத்தங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கீங்க போல. கை மட்டும் தெரியுது. கை தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஒரு புல்லட் ஹெட் வச்சேன். டக்குன்னு ஒரு புல்லட் ரீலோட் பண்ணி ஹெட் வச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் செம மூணுங்க. நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஓகே சூப்பர். ஏய் டேய் 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 ஆடடா. ஓட்டாங்க அவன் பயந்து ஓட்டான். It was rugged country, the winter home of the Chiricahuas. இது வந்து பனிக்காலம். புல்லட் நான் பார்க்கவே மாட்டேன்றேன் இருக்கா இல்லையானே. டக்குன்னு ஓகே ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ்லாம் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி லெவல் ஏற்றணுங்க. அப்போ தான் இவங்களால நல்லா படிக்க முடியும். நமக்கு ரீலோட் இருக்கு. 10 புல்லட் கம்மியாக இருக்கு. I admit to having some regrets about going after them the way I did. But then again, I got a lot of them. புல்லட்டே இல்லடா என்கிட்ட. புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களேடா. புல்லட் இல்லைங்க, பார்த்து தான் சொல்லணும்.
எல்லாத்தையும் இங்கே ஷார்ட் கன் தான் வச்சுருக்காங்க. ஷார்ட் கன் எடுக்க வேண்டிய நேரம். ஓகே ஓகே நம்ம இப்படி தான் நம்மகிட்ட 8 புல்லட் தான் இருக்குது. கரெக்டாக 8 புல்லட்டு சுத்தமாக இங்கே தான் வரும். இப்போ நம்மகிட்ட 6. Not at that moment. Ah. But I did find the entrance. இப்போ நம்மகிட்ட 2 இருக்குது. கரெக்டாக சொன்னோம். புல்லட் முடிஞ்சு. ஆனால் இதில் நம்மகிட்ட புல்லட் அதிகமாக இருக்கணும். ஆஹா செம. இதில் புல்லட் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து ஷார்ட் கன் தான் மேக்ஸிமம் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே ஷார்ட் கன் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் நம்ம ஷார்ட் கன் பவரை பாருங்களேன். 10 புல்லட் சாலிடாக லோட் பண்ணுது. A deep crevice that led to a deeper cave. Don't tell me you went in there. Yeah, but it's not out of bravery so much as pure angry cussedness. எல்லாம் காட்டுக்கு நடுவில் காட்டுவாசிகளாக இருக்க வேண்டிய இடத்துல துப்பாக்கி கொடுத்தா இப்படி தான். யார் யார் கையில் துப்பாக்கி இருக்குமோ அவங்ககிட்ட மட்டும் தான் துப்பாக்கி இருக்கணும். இல்லையா நல்லா கீழே குதிக்க சொல்லுது போல. எப்பட்றா போ சொல்கிறேன். புரியலையே. கீழே விழுந்துருங்களா? கீழே விழுந்துருமா? வழி மாற்றி வந்துட்டேனா? என்ன ஏது எனக்கே தெரியலையே. ஏறவும் இல்லை இந்த பக்கமும். இவங்க கையில் கத்தியை வச்சு ஓடுங்க. முட்டாள் பையன். இந்த வழி இருக்கு. ஓகே நான் வழியை பார்க்க மாட்டேன். ஓகே இங்கே பாருங்க. ஒரு செகண்ட் எல்லாம் பயம் குடுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. See, back then, I had a stubborn streak a mile wide. And I wasn't about to back down. So it was like pitch black in there? Actually, it was pretty well lit. ஏய் சிங்க They புடியெல்லாம் had இருக்க torches போதுடா. on நான் the சும்மா wall. தான் தோலுக்கு போட்டேன். அந்த மாதிரியே கோயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் சரியில்லை. நான் இந்த பக்கம் போகிறேன். வெளிச்சம் நோக்கி செல்வோம். இங்கே புல்லட் எடுக்கலாம் வந்தேன். எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. ஓகே இப்படியே போவோம். ஓடு. ஆனால் திறமசாலின்னு அடிக்கடிக்கு நிரூபிக்க வேண்டியதாங்க இருக்கு. என்ன துப்பாக்கி இது? இப்படியே ஓல்டு போகிறோம். ஓல்டு இது தாங்க வேணும். வாங்கடா வச்சுக்கேன். How big was his cave? Big as இங்கே hell, வந்து man. அதிகமாக இந்த கன் தான் வச்சுருக்காங்க. Chiricahua had hid out there during the Indian Wars. அடுத்தாள் எங்க? மவுண்ட்ல கொஞ்சோண்டு சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் They thought it was haunted with the ghosts of those murdered by the horse soldiers. The cave was haunted with dead Indian ghosts? சே. To be honest, I was more concerned with the live ones than the dead ones.
யார் யாருக்கு என்னென்ன துப்பாக்கி இருக்கோ அது எல்லாரும் ஓடி வராங்க. ஓகே ஓகே அடுத்தாள் இங்க ரெண்டு புல்லட் ரோட் பண்ண இருக்கேன். ஓகே 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 புல்லட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா எங்கே எப்போ புல்லட் How come you know so much about engines? A few years back, I was married to 2 Mescalero women. அவன் வந்து At the ரெண்டு same time? அந்த அதே they were நேரத்தில் sisters. Polygyny is traditional among the Mescaleros. ரெண்டு பேர்த்த So what happened? Oh, I had to get என்ன out of நடந்துச்சு? there. Those girls never shut up. Both of them nagging at me all the time. Drove me half crazy. Haven't seen them since. No, I mean, what happened with Grey Wolf? Oh! கிரேன் உல்ஃபுக்கு என்னாச்சுன்னு I கேட்குறியா? pursued him into the cave of death. நான் அவனை வந்து புகைக்குள்ள I சுட்டுட்டேன். came upon this flooded grotto, and that's when I saw him. அவன் என்னை பார்த்துட்டான். He came to me unarmed, அவன் என்கிட்ட வந்து unafraid. His voice echoed in the shadows. அவன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா And I sensed he meant me no harm. நிழல்லே You carry great எந்திரிச்சுதான். darkness in your heart, and if you Okay. do not release it, it will claim your soul. உன்னோட உயிர் உங்க. The sound of his voice put some kind of ancient Indian spell on me. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் இந்தியன் மாதிரி இருந்துச்சான். As his story unfolded in my mind, You will come to this place again and kill many more men, and the darkness will grow until it consumes everything that you are. யாரையுமே கரெக்டாக So will have no name if the eye had no நான் இப்படியே tears. சொல்லிருப்பேன். he said I was a great warrior, a coyote man, ஓடு unequaled by any other pale-faced warrior, or something like that. கரெக்டாக சொல்லிருப்பேன். Snakes will bite shadows of your past until a venom poisons your heart, and an echo of the song of the dead summons the spirits deep from within the mountains. டைனமைட்ஸ் இருந்திருக்கு. டைனமைட்ஸ் இப்போ பாருங்க. As his story unfolded in my mind, You will come to this place again and kill many more men, and the darkness will grow until it consumes everything that you are. The soul would have no name if the eye had no tears. he said I was a great warrior, a அவன் coyote என்ன சொன்னான்னா நான் ஒரு நல்ல வாரியர். unequaled by any other pale-faced warrior, or something like that. The snakes will bite shadows of your past until a venom poisons your heart, and an echo of the song of the dead summons the spirits deep from within the mountains. I didn't quite get யார் what யார் he எங்க was இருந்து saying, but there was சொல்றான்னு definitely ஈஸியாக தெரியுதா snakes. அதனால அப்படின்னு போட்டேன். And indeed, his warriors surrounded me and attacked me like hungry wolverines. They couldn't stop me though, and Grey Wolf exactly. wasn't in the mood for idle Thank you. talk. சுத்து போட்டாங்க ஒரே அடியா எப்படி இத்தனை பேர் அடிச்சா என்ன பண்றது? நல்ல வேலை. ஆனால் விட்ட இடத்துலேருந்து வருது அது வரைக்கும். அது பார்த்தாவே தெரியுது இந்த பக்கம் இருந்து வருது. ஆனால் அந்த பக்கமே என் கை போகுது. இருங்க ஒரு பாறையை ஒரு கவர் எடுத்துக்கலாம். எங்க ஒரு பாறை இந்த பாறை கவர் எடுத்துக்கலாம். டபுள் ஷாட் இருக்கலாம் நினைக்கிறேன். அவன் பார்க்க அப்படியே இந்தியன் மாதிரி தாங்க இருக்காங்க. இந்தியன் கோபாய்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்காது. இருந்தாலும் கேளுங்க பரவாயில்ல. I swear I couldn't see any way out of this trap, but suddenly one just appeared, kind of like a miracle.
தண்ணி என்ன கொப்பிக்குது. ஓகே வாங்க போவோம். இப்போ நம்ம லோன் உல்ஃப்னே வாயில் வருது. அவனுக்கு நான் லோன் உல்ஃப்னே பேர் வச்சிடலான்னு இருக்கேங்க. ஏன்னா தனுஷ் நடிச்சிட்டு லோன் உல்ஃப் தான் overlooking a thundering white water river. To get where I was going required several leaps of faith, but no way in hell I was turning back. I chased after her, determined to make him explain the meaning of all that mumbo-jumbo. Mumbo-jumbo is right. Mumbo-jumbo Making this all up as you go. A few details may be fuzzy, brother, but I am relating exactly what happened. There were dozens of Apache warriors aiming at me from on high. Dozens. Well, maybe not dozens, but there was a lot of them. At least 3 or 4. Well, more than that, anyway. ஒழுங்கு முறையாக அந்த மாறாணி கை மட்டும் கருக்காடு மாதிரி போகுது. இது அப்படியே பார்டர் லேண்ட்ஸ் மாதிரியே இருக்குங்க சாயலில் பார்க்க. யாருக்கிட்ட நினைச்சாலே நம்ம பண்ண முடியாது. துப்பாக்கி கரெக்டாக வச்சுக்கிறேன். அடுத்து அவ்வளோதான். I had a steep climb up creek ahead of me and scrambled up those rocks like a mountain அடுத்து goat. யாரா? I was determined to அடுத்து யார் locate எங்க Grey இருக்கீங்க? Wolf டக்குனு வாங்க. and find out exactly what the hell he was trying to tell me. இவன் ஒருத்தன் இந்த கிரே wolf வேற எங்கேயாவது டாப்பில் போய் முடிஞ்சுப்பான். அப்புறம் அவனை போய் சொல்லுவான். And wouldn't you know it, வந்திருப்பான் பாருங்க. that crafty son of a bitch led me right into a trap. What kind of trap? Well, son, there had to be at least 100 Apaches around me. எனக்கு இது கஷ்டமா இருக்குங்க. ஒரு செகண்ட் தெரியவே மாட்டேங்குதா? God be my witness. Oh, come on. Who are you kidding? இந்த பக்கம் போகணும். Hey, I believe you. நான் உங்களை நம்புறேன். Tell us how it ended. கமெண்ட் சொல்லுங்க. அது என்ன I'm not எண்டிங்க gonna சொல்லுங்க. drag this out. அட யாரா நீங்க கடைசி You நேரத்துல were வந்து எண்டிங்க surrounded போடுற. by 100 Apache warriors. ஓகே. Well, I didn't take the time to count them exactly, but there were a lot of them. பைத்தியம். ஓ சர்வே பண்ணுங்க. இவங்களாம் ஓடி வரவங்க. அடுத்து இத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்க முடியும்? ஆனால் நான் தவிப்பேன். ஏன்னா நான் ஒரு லெஜண்ட். இந்த லோனுக்கு மட்டும் என்கிட்ட சாவல் இதனால் சொல்கிறீங்க. உயிரை ஓகே அவ்வளோதானே. நீ யாராவது வந்துட்டாங்க. ஓகே. And in the end, a path appeared before me that I had not seen அதுக்கப்புறம் before. அந்த இவன் கதைங்க. அதனால எல்லாமே என்னன்னா நடக்கும். நீங்க வந்து I followed பொதுக்குனா it as I desperately needed to find out what Grey Wolf was trying to tell me. இந்த வழியா தான் போகணும். எனக்கு வேற பார்த்துல. But it was like that son of a bitch disappeared into thin air. திடீர்னு காத்துல வந்து மறைஞ்சிட்டாங்க. பொசக்கன்னு. Never did find him. And never did collect my goddamn bounty. இப்போ நான் அவனை தான்
இவன் அடுத்த ஒரு மெயின் பாஸ் வருவான் பாத்தீங்களா அந்த ஒரு Thank you, darling. முடிச்சுக்கலாம். It's interesting how the truth can sometimes seem might malleable, depending upon your point of view. இதுல மொத்தம் 8 How those எபிசோட் dime இருக்கு. novels make you out to be something you're not. இப்போ அப்டேட்ல எது புதுசா வந்தாலும் வந்திருக்கோம். ஆனா இது வந்திருக்காது வாய்ப்பு இல்ல. No, he's right. They do tend to exaggerate. நம்ம இந்த லைவ் Did they exaggerate your part in taking down the Daltons? அடுத்த லைவ் எண்டிங்கா இருக்கும். Well, I was there in the flesh, boy, so I saw what happened firsthand. ஓகே 6 நீங்க 6 வந்துட்டோங்க. அடுத்த லைவ் எண்டிங் தான். ஏன்னா அடுத்த 2 பார்ட் தான இருக்கு. Those Daltons were lawmen once, before they all went bad, robbing banks and அதாவது trains பேங்க் clear கொள்ளையடிச்சாங்க across the அந்த ட்ரெயினை வந்து ட்ரெயினை நிறுத்தி Until அங்க இருந்து coffee வெரிஃபை hour. பண்றது அந்த மாதிரி பெரிய I பெரிய was one இதெல்லாம் of the citizens who பண்ணிருந்தாங்க. took up arms that day. Fighting on the side of right. I did my best, 6 7 8 sir. வந்து அடுத்த லைவ் We பண்ணுவோம். all did. அப்படியும் பண்ணலாம். சரி பரவாயில்ல விடுங்க இப்போவே இந்த 6 முடிச்சிருவோம். ஏன்னா நமக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. கொஞ்சம் நேரம் இருக்கிறது. இந்த கவுபாய் சாங்ஸ் கேட்கறதே நல்லா இருக்குங்க. It was early morning. One of my friends was a local gunsmith, and he handed out firearms to anybody who'd take one. இந்த See, கோல்டன் கலர் the Daltons கன் got it in their heads to rob 2 banks at the same time. 2 banks on the same damn street. அந்த Story was Bob Dalton's girl was always writing about how he had no ambition. Oh, you're nobody next to Jesse James, she'd say. Finally, the bastard took his brothers to Coffeyville just to shut her up. Right. It's always the woman's fault. Well, the locals recognized the Daltons right off. சுத்தி போனோம்னா எல்லா புல்லட்டையும் எடுத்துக்கணும். Before they could get away, half the town took up arms to defend their property. Their first mistake was pulling a job in their own damn hometown. எப்படி முடிச்சனா இவங்களுக்கு இவங்க எல்லாத்தையும் சுரண்டி வச்சிருக்காங்க. இப்படி வச்சா நான் என்ன பண்றது? ஓகே பீருங்க ஓடாமா. The brothers paid dearly for their stupidity, but everybody knows It comes. they had it coming. There's more to it than that. I read all about that day, so I know for a fact that it went down very differently. Okay, எனக்கு தெரியும் அந்த நாள்ல. First of all, it was high noon. A posse of U.S. deputy marshals were on the rooftop across the ஆனா street. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அந்த பேங்கோட மேல டாப்ல இருந்தாங்க. கதையவே மாத்துறாங்களாடா. The lawmen had been டேய் tracking கதையை the மாத்தா Daltons for நம்ம ஜாலியா months. விளையாடுறாங்க. Now they finally had them dead to rights. Among them was a bounty hunter feared by many a lawbreaker. This man had no intention of letting the Daltons slip away. They met an adversary that day who had no fear and offered them no quarter. The marshals tried to get the Daltons to surrender. They'll give up eventually. We just gotta wait to see the bitches out. But this bounty hunter knew that the brothers were far நம்ம too பவுண்டி young ஹண்டர்னா to என்னன்னா lay down அந்த their guns. அது எப்படி சொல்றது உங்களுக்கு இதோட சொல்றது ஈஸியா இருக்குங்க. பவுண்டி ஹண்டர் மீன்ஸ் நம்ம வந்து காசுக்காக வந்து அந்த ஒருத்தவங்க பிடிச்சி கொடுக்கறது கொள்றது. ஓ வந்துச்சா? One of the marshals shouted, "Where are you going? Are you crazy?" Hey, where do you think you're going, dumbass? ஏய் ஏன் கவி He paid him no mind. He saw a way to get around to the back of the bank. அப்பதான் அவன் வந்து பேங்கோட பின்னாடி பக்கம் போலான்னு யோசிச்சான். Then he figured out how to hit the Daltons from a direction they weren't expecting. பின்னாடி எப்படியெல்லாம் போக முடியல. A moment later, he was climbing up a steep ladder, laughing at danger as he did. ஓ இங்கே தான் இருக்கா படிக்கட்டு. போட்டு It was brave men like him who risked their lives to tame this wild country. ஜம்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்கோர் பண்ணி ஜம்ப் பண்றான். பேங்க் பின்னாடி வந்தாச்சுங்க. நல்ல வேலை சோஃபா இருந்து. We've got company.
Those men like him did what other men couldn't or wouldn't to make this ஸ்லோ country மோஷனே free. அவ்வளோவா இந்த ஷார்ட் கன்ல ஸ்லோ மோஷன் வந்து அவ்வளோ வேலை செய்யாது. Jim Bowie and Davy Crockett, who died defending the Alamo. ஷார்ட் கன் நமக்கு இது வரைக்கும் நான் அதில் சுட்டு பழகினது இல்லை. சரி போகலாம். Is that Silas Greaves? Son of a bitch! கண்ணு மங்களே சாக்கி விட்டுறாங்க இங்கே சுட்டு. குயிக் ஷாட்டா. Yeah, you know you can't beat me. தெறிக்க சுடுவேன்டா. ஓகே நான் திறமையசாலி என்று ஒத்துக்கொள்ளுங்கள். ஒரு இப்படியே நான் ரிவர்ஸ்லேயே போகண்டா. ஒருத்தீங்களா லாக்கர்லேருந்து மொத்த பணத்தையும் கல்லி அடிச்சிட்டாங்களா? சரி எஸ் கொடுத்துருந்தா நம்ம எங்கேருந்து சொல்லிருக்கோம். அதுதான் தெரியாமல் போச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Silas Greaves! What the hell? Blam! He came away victorious, taking down those thieving Daltons. ஓகே அவ்வளோதான் கதை முடிச்சு. ஏங்க நம்ம அப்படியே வந்திருந்தா இப்படி வந்திருக்கோம். ஏண்டா இப்படி வந்திருக்கனாலும் ஒன்று தான். சரி ஓகே கரெக்டாக நம்ம 1.5 மணி நேரம் ஆக போகுது. டோரை இப்படி உடைச்சாலும் ஒன்று தான். போன டைம் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னாங்க. போன டைம் ரீலோட் பண்ணாங்க. Silas Greaves. அவன் பேர் வந்து Silas Just finally Greaves. settled. Okay. He was the last man standing. அவன் தான் கடைசியாக நின்னான். Sorry, kid, but that just wasn't the way it happened. ஓகே அடா என்னடா நீங்கள் ஃபன் பண்ணிருக்கீங்க. It was early evening, not high noon. ஓகே அவங்க தப்பிக்க போகிறாங்க. I was late to the party and Coffeeville was already up in arms. The Daltons blew up a safe and were all set to hightail it out of there. Those pathetic deputies surrounding the bank were dropping like flies. அவனை போட்டாங்களா? அந்த பேங்க்கையே முட்டு கடி கடையணுமா வந்துட்டாங்க பாருங்க. ஓ இவங்க தான் அந்த பிரதர்ஸ். I'd been tracking those jokers for months, waiting for them to do something reckless. And finally they did. Those stupid bastards decided to rob 2 banks at the same time in the same town where everybody knew them. But they still had friends in Coffeeville. Oh, now what? அட இங்கே ஒரு சீன் வச்சுருக்காங்க. கதை முடிஞ்சு அவங்க தான் தப்பிச்சிட்டாங்களே. எங்கே தப்பிச்சிட்டாங்க? பேங்க்குள்ள இருக்கீங்களா? எங்கடா இருக்கீங்க? ஓ ஸ்டோரி விட்டு தள்ளி போகிறேன். ஓகே ஓகே இப்படியா இந்த போகலாம் இருக்குது. இந்த பக்கம்லாம் இருக்கா? நான் எங்கன்னு சொல்லியே அப்படின்னு நினைக்கிறேன். செக் பாயிண்ட்டு கரெக்டாக தான். ஓகே ஓகே நான் அவங்க எந்த பக்கம் ஓடுனாங்கன்னு பார்க்க மாட்டேன். ஓடுறாங்க பாருங்க. And those friends came after me like a pack of wild dogs. நான் Tooth and இந்த nail. மாதிரி மூவ் வந்துச்சுன்னா ஜாய்ஸ்டிக் ஈஸியாக இருக்கும். திரும்ப அதே வருமானு வேண்டிக்கிறேன். And those friends came after me like a pack of wild dogs. Tooth and nail. They were coming at me from all directions. I caught sight of the Daltons running with the money and didn't want to lose them.
Problem was, they knew the town better than I did. To top it off, I found myself in the middle of another shootout entirely. We gotta get out of here. Did the Daltons hole up in somebody's house? No, it was the Smiths, I believe. They were cousins of the Daltons. And they were shooting at the Browns, who were shooting at the Daltons. Which wasn't any surprise, because those two families have been feuding forever. Since the Joneses are related to the Browns, they shot at the Smiths, pissing off the Heimhoffers, whose daughter recently married a Smith. Well, bullets were flying every which way as all the old feuds in Kansas caught fire all at once. There was a hell of a lot of pissed off people in Coffeeville like that. But that's just the way life is sometimes. Shit happens. ஓகே எல்லாரையும் முடிச்சிட்டேன். புல்லட்லாம் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு லெவலில் வந்து புல்லட்டே இல்லாமல் கஷ்டப்படுறோம். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி திரும்ப நடக்கக்கூடாது. சூப்பர். ஒரு இதை நம்ம இதுதாங்க தங்கமாக மாறிச்சு மொத்தமாக. கைஸ் பாருங்க, தங்க புல்லட்டு, தங்க கல்லு. The Dalton boys knew I would never give up. Those Daltons weren't the sharpest knives in the drawer, but they always stood together. They set a trap to slow me down and allow at least two of them to escape. The third brother stayed behind to plant me, just in case that trap of theirs didn't work. இந்த பக்கம் இல்லையோ? எந்த படக்கும் பார்த்தா இந்த வழி மாதிரி தான் தெரியுது. It was Emmett, the youngest, and he decided to stand his ground and face me down. I ain't afraid of you, Silas Reeves. This is where it ends for you. He was determined to protect his brothers. I understood how he felt. Taking me on all by his lonesome wasn't exactly a recipe for a long life. கிட்ட வரதுக்குள்ள முடிக்கணும். Send you to the bone orchard. Yes, முடிஞ்சு. உங்க கதை முடிஞ்சா. But Emmett Dalton survived the robbery in Coffeeville. He's the only Dalton who did. They say he was shot 23 times. Well, Dwight, who do you think put all those damn holes in him? Okay. But I have to admit, இதோட நம்ம கரெக்ட்டா இருக்கும் that boy had grit. Okay. பேக் போயிடலாம். நம்ம லைவ் இதோட கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. நம் ப்ரோ கேமராக இருந்தது போதும். நம்ம இப்பொழுது கௌபாய் சூர்யாவாக மாறிவிடுவோம். அதாவது இன்னைக்கு ஈவினிங் இந்த கேம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். It took me a couple of days to track the Daltons down. They can't get away with this. And in that time, a whole posse of local vigilantes offered to lend a hand. இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இல்லை நாளைக்கு இல்லை, நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே முடிஞ்சாலும் பார்த்துருவோம். இது வந்து சரி போடலாம். ஓ, இங்கேயே என் இந்த கர்ச்சீஃபை காணும் தாங்க நான் துணி எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஒன்று காணாமல் இங்கேயே கிடந்திருக்கு, நான் பார்க்காம வந்துட்டேன். ஓகே, இந்த கேமை இதோட இனிதே நம்ம இது நிறைவு செய்து இன்னும் டைம் இருக்கா? ஓ, 3:30 வரைக்கும் இருக்குது. சாரி லைவ் முடியல, இன்னும் இருக்குது.
கைஸ் திரும்பவும் இல்லை நான் வந்து எத்தனை மணிக்கு லைவ் ஆரம்பித்தேன்? 3:30 வரைக்கும் இருக்குங்க. சாரிங்க, 3 o'clock. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த லைவ் எண்டிங்காக வந்துடும் போல். சாரி, கேம்குள்ளே போகலாம் டக்குன்னு. நான் எப்படி இதை இது பண்ணேன்? நான் 3:30 வரைக்கும் தானே. சே, நான் ஒரு திரும்ப என்னால் நம்ப முடியலங்க. இல்லை எனக்கு ஓகே, நான் எவ்வளோ நேரம் நடுவேன். சரி 1.5 மணி நேரம்ன்ற போது நான் வந்து 1:30 போடலையா, 2 o'clock ஆரம்பித்தேன். சாரி, 2:10 ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1 hour தான் இருக்குது. ஷோ அவமானப்படுத்தி விட்டார்கள் இன்னி. இப்போ வரைக்கும் நான் ஒருத்தரும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த லைவ் அப்படியே போயிட்டுருக்கு. It took me a couple of days to track the Daltons down. Okay. They can't get away with this. And in that time, a whole posse of local vigilantes offered to lend a hand. They seemed as determined as me to find those outlaws. Okay. But as we headed into those swamps, it was like I had my own private army. There was no way those boys were getting away this time. It was early fall, right? Beautiful time of year. At least you had the weather on your side. Not by my recollection. It was damp and foggy as hell. It was tough to stay on a true course, so we kept an eye out for landmarks. இங்கதான் வில்லேஜ் இருக்கு போலங்க, அந்த டவுன். அங்கே போகிற வழி கரெக்டான வழி போல. கோல்டன் கலர் கன் இருந்துச்சு, அதை காணோம். உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். It was autumn. Maple trees were in full color. Red as blood. ஏன்டா இப்போ கூப்பிடுறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடலாமே. The rains that year were torrential. The whole area was flooded. The vigilantes had spread out wide, and pretty soon I couldn't see anybody. எங்கடா எந்த வழின்னு தெரியலையே. ஓ, அங்கே அந்த இடம் இருக்கு, அங்கே போனோம். வந்த வழி இது வந்த வழி இது போன வழி. ஓ, இந்த பக்கம் கொடி பறந்ததுன்னா நம்ம இந்த பக்கம் போகணும்னு அர்த்தம். இப்போதான் புரியுது. நம்ம ஆளுங்க போயிருப்பாங்க. Except for some bitches ahead of me wanted to do me harm, so I had to face them alone. இல்லை இங்கே நிறைய பேர் இருந்திருக்கணும். I wondered why my compatriots didn't come running when they heard the shots. இன்னும் 4 பேர் இருக்கணும். ஏன்டா 2 சுடுற? இந்த வழியாக போகணும். இப்போ ஆனால் இந்த வழியாக எப்படி போகணும்னு தெரியல. இந்த வழி இருக்கணுமே. ஓகே, ஏன் போக முடியல? So did you find the Daltons? Not yet, but I did have the questionable pleasure of meeting a few of their friends. சுட ஆரம்பிச்சிட்டாங்கடா. எங்க இருந்துடா சொல்றீங்க?
Hi Ashwin bro. Not available. திடீர்னு ரெண்டு பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப. ஓ வீடியோ தெரியல. நான் ஒரு முட்டாளாக தான் இருக்கிறேன் அப்பப்போ. நான் இது லைவ் எண்ட் பண்ணேன்னு நினச்சிட்டு இது மாற்ற மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் தான், சரி ஒரு 5 minutes ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போயிருக்கோம். அப்படி என்ன பண்ணுறது, எல்லாம் இப்படியே போனால் எப்படி. சரி ஓகே, தேங்க்ஸ் அஸ்வின் ப்ரோ. கரெக்டாக நீங்கள் பார்த்தோன்னா வைங்களேன், நேரத்துக்கு லைவ் எண்டு வரைக்கும் அப்படியே போகும். சரி நமக்கு எத்தனை டைம் செத்தானும் வரது தானே. 7 நிமிஷம் அப்படின்னு இருக்கு. The boys had established quite a reputation by that time, so they attracted all manner of riffraff to their cause. அந்த உள்ளுக்குள்ளேயே பதுங்கி சொல்லணும் போல. வாவ், இத்தனை அடி எடுத்துருக்கேன் ஒரே ஷாட்டில். என்கிட்ட பாம் இருக்கா? இருக்கு. அது வெடிக்கிறேன். இப்போ வெளியே போவோம். இன்னும் அடுத்து யார் இருக்கா? ஒருத்தனும் இல்லை போலையே. அவ்வளோதானா? ஆஹா ஓகே, ஆடம் வந்துட்டாங்க. உங்ககிட்ட மட்டும் தான் பாம்பு இருக்குன்னு நினைச்சீங்களா? ஏன் டிவிக்கு எப்படி வெடிச்சதா? தரமான அடியா. Point being, I was under serious attack. ஓய், இப்போ ஈஸியாக முடிச்சாங்க தான் கொடுத்தேன். ஐயோ பின்னாடி விட்டேன். And my reinforcements was nowhere to be seen. இருங்க, ஷார்ட் கன் உண்மையாக இருக்கு. எனக்கு பழைய கன் எடுத்துக்கலாம். இது சீரியஸாக வேஸ்ட்டு கன்னுங்க. ஆனால் இதை வச்சு தான் சொல்கிறாங்க. லாங் ஷார்ட்டே ஷார்ட்டில் ஷார்ட்டு. அல்ட்ராக்டர் ப்ரோ, கடைசியாக லைவ் முடிகிற சமயத்தில் தான் எல்லாம் வரீங்க. அட என்னடா இது?
இது ஒரு புல்லட் தான்டா சுற்றுக்கலை அவ்வளோதான்டா இதை சுடுறது நம்மளால முடிய மாட்டேங்குது. But luckily, a barn materialized as if right before my eyes. I scrambled up top to get a better view. இந்த கண்ணா எல்லாத்தையும் தரன்னு ஓகே கீழே போனால் But just ended up falling inside. So, how did you get out? The barn doors was open. ஓ இதில் ஜம்ப் பண்ணி I saw some போயிருக்கோம். suspicious characters running for the bushes. Of course, I followed them. But that goddamn swamp was like a goddamn maze, and pretty soon I had no goddamn idea where I was. அந்த எந்த பக்கம் பறக்குதோ அந்த பக்கம் நம்ம கரெக்டாக போய்க்கணும். Steve. So I just started walking, and pretty soon. Steve. தூங்கிட்டியாடா? நான் கதை சொல்லிருக்கேன். நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். Indians surrounded me from all sides. இந்தியன்ஸ் வந்து எல்லா பக்கமும் என்னை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஓடி இந்தியன்ஸ்னா சும்மாவா? Indians? No. Indians-ஆ? I just wanted to make sure Steve was paying attention. ஓ Now where was I? ஓ இல்ல இல்ல Following the Daltons. அதாவது ஸ்டீவ் வந்து கவனிக்கணும்ன்றதுக்காக அப்படி See, சொல்லியிருக்காங்க. Steve? ஆனா Dwight's இந்தியன்ஸ்லாம் paying யாரும் இல்லை. attention. No, I'm listening. I was just resting. 72 பேருக்கு மேலே சேவ் ஆகுது போலங்க. So, where was I? The Daltons. Right. See, there's a reason so many outlaw gangs are made up of brothers. Being a brother is a very sacred thing. It's a bond like no other. ஆனால் பொசுக்குன்னு இந்தியன்ஸ்னோடனே நானும் கொஞ்சம் இதாக இருக்கேன். அதான் என்ன டக்குன்னு ஒரு ரிசனிங் வந்துடுது இந்தியன்ஸ்னு சொன்னால். Stop that, son So did you ever find the damn Daltons? Not yet, but I did find a few of their cousins. ஓடு You Kansans breed like rabbits. More Smiths or Heimhoffers or who knows what. சார் சைடில் உட்காந்துட்டான். சைடில் விட்டான். தபக்குன்னு சொல்லி போயிட்டான். Bounty hunters! Stop that, son bitch! இவங்களாம் பவுண்டி ஹண்டர் ஆமாங்க. இப்போ நான் வீசுகிறேன் போடுறேன் அப்படின்ட்டு. But hell, what's more important than family? I bet Ben knows what I'm talking about. இந்த போகிறானே திரும்பவும். இப்போ யாருங்க ஆச்சரிய வெடின்னு பின்னாடி வெடிச்சிருச்சு குண்டு. ஐயோ ஒவ்வொரு டைம் மாறுதுங்க. ஒவ்வொரு டைம் மாறுது. நான் வந்து ஒரே பட்டன் இருக்கும் நினச்சேன். வாங்கடா இல்லையே அந்த பாம்பு கிட்டுறது எப்படா தப்பிக்கிறது? உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். அதை விட எனக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. இன்னைக்கு லைவே சொல்லிட்டு இருக்குங்க.
இருடா. அடுத்து எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. கையிலே வாங்க. தொப்பி செதறிச்சு பாத்தீங்களா? ரிப்பா ஏன் ப்ரோ? ஏன் செத்து பொழைக்க முடியும் தெரியாது. ஓடுறாங்களா பயந்துட்டு? இது பண்ணி வரணும்னு எவ்வளோ ஆசை சாகணும். ஆடடா சுடவே முடியே. அப்படியே இது சொல்றாதரா. உயிர் வாட்டம் லைட்டா. நான் சாக மாட்டேன். திடீர்னு வந்துட்டான். இந்த பக்கம் நான் சீக்கிரம் செத்துருவோம் போல இப்படிலாம் பண்ணாங்க. புல்லட் தான் தீருது தவிர கரெக்டாக வெளியே வாடா. நீ ஒருத்தன் தான் இருக்க. நினைக்கிறேன். இன்னும் யாராவது இருக்கீர்களா? ஷீல்டு ஷீல்டு வச்சிருக்கோன்னா நான் சப்பாட்டையும் டப்பக்கன்னு முடிச்சிட்டேங்க. எப்படி 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 ஊதுவான்னு நினச்சேன். ஊதலை. பல்பு வாங்கறதுன்னு புதுசா வெளியே வந்து தலை காட்ட முடியல. ஷீல்டு படம் ரோடு சீக்கிரம் பண்ணுவோம் பார்த்தா அதுவும் சீக்கிரம் பண்ண மாட்டேன். நான் எப்போ ஊதுவேன்னு நினைக்கிறேன் அப்போ ஊத மாட்டியே. இங்கிருந்து சொல்கிறான்டா. பார்த்துக்கடா. ஐயோ பாட்டாலும் சொல்றது வழி இல்லை. சாடா 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 சாடா. ஐயோ சொல்கிறோம் போலியே. சொல்லக்கூடாது. கொல்லக்கூடாதுன்னு இப்போதானடா சொன்னேன். அவர் ஒருத்தர் ரிப்புன்னு வேற போட்டாரா.
வாங்கடா. Okay, okay, okay. ரெண்டு ஹெட்ஷாட் ஆன்லயே முடிச்சனா இருக்காங்க. I knew those Dalton boys were out there somewhere, standing together against anyone who would threaten them. XP இருக்கானே இல்ல இல்ல இன்னும் ஒருத்தன சுத்தா வந்தோம். தண்ணி நடக்கும்போது சொதன்னு இருக்கா சரியா பண்ண முடியல. That's when I saw it. A goddamn steamboat. எங்க ஒரு புது அச்சீவ்மென்ட் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பின்னாடி இருக்கு. Yeah, Steve, but this wasn't much more than a wreck, really. But how'd a damn steamboat end up in the swamps? Guess it floated off during the flood of '89. Now, was it a stern wheeler or a side wheeler? What? Does that really make a difference, Steve? It was a steamboat with a goddamn army on board. It was in that a fusillade of bullets come raining down from our house, and those vigilantes who accompanied me weren't anywhere to be found. But among those men that were shooting at me, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியாமல் செத்து போயிருக்கேங்க ஃபர்ஸ்ட் டைம். but among those men that were shooting, I thought I saw some familiar faces. ஆடரா எங்க வந்து சொல்றாங்க ஆடரா சி இது ரீலோட் ஆகிறதுக்குள்ள நமக்கு உள்ளே போயிடுது. பக்கத்துலேயே இருக்கு வெடிகுண்டு. கரெக்டாக குறி வந்தால் போதும் பார்க்குறேன். சே அங்கே வரும் கரெக்டாக 2 புல்லட்டுங்க ஒருத்தனுக்கு போயிடுது. இங்கே தான் வர போயிடுச்சு. Somewhere up there, the Daltons were waiting on me. சீக்கிரம் சாவரா. ஒரு செகண்ட் என் உயிரே எடுத்துக்கலாம். இந்த வழியா இந்த வழியா வந்த வழி சாரி இல்லை வந்த வழி இல்லையே இது. எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். இது பெரிய ஷிப் மாதிரி இருக்குது. என்ன ப்ரோ 9க்கு 9 போட்டிருக்கீங்க? இங்கே பாருங்கள் ஓட்டை. ஓகே என்னடா தனியாகுது. Sounds like you don't give up too easy. That's the kind of man I am, Bill. I set out to do something. I do it. Surrender just ain't in my nature. அடிச்சிருப்பாங்க என்னாட்டிக்கு. Plus, I'm stubborn as hell. நாளை என்ன எத்தனை பேர் இருக்காங்களோ செமையாக இருக்கே. இன்னும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ. சாவுதான் வேற என்ன பண்ணுறது. எந்த இடத்துல வரும்னு தெரியலையே.
இங்கேருந்து எவ்வளோ சூப்பர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ஒரு வருவோம். இப்போ சைடில் ஒருத்தர் இருப்பாங்க. இவனையும் கொண்டுட்டு இப்போ தான் இறங்கணும். இப்போ இந்த பக்கம் இறங்கி இப்படி இறங்கணும். இறங்கி புல்லட் எடுத்துட்டு இன்னும் மேலே போகணுமா? ஓ, வலைகளாக இருக்குது. இப்படி போவோம். ஓகே, இந்த பக்கம் போனால் இறங்க சொல்லலாம். நீங்கள் அசசின் கிரீட் மாதிரி சாவடிச்சிட. Right about then, much to my relief, the vigilantes finally arrived. Their leader motioned at a cabin in the middle of the top deck, pointing me directly at the Daltons. I finally had them, after months of dogged pursuit. Turned out that they had me. Take him out! I'm sending you to hell! The Daltons had played me like a fiddle. Apparently the vigilantes were on their damn payroll. They didn't just want to shoot me. They wanted to burn me alive. But finding my way out of a burning labyrinth proved to be quite a challenge. It was a riverboat, right? I mean, it's not like it was a goddamn ocean liner. Yeah, but I was in a fight. It's gonna launch next year. Largest one in the world. You're talking about the Titanic. If you ask me, it's too blessed big. I don't think it'll even float. So anyway... Don't be stupid, Steve. They know what they're doing. They say that the Titanic is unsinkable. Oh, God. But getting back to that steamboat, how'd you get off it, Mr. Breeze? I took in a lot of smoke that day, so I admit my recollection might be a bit hazy. But somehow I managed to finally disembark. I was coughing up smoke and pretty damn pissed. I was done playing games with those boys. It was time to settle this once and for all. Hey, machine gun. First time reach பண்ணுங்க. ஏய் விக்ரம் விக்ரம் டாடி எந்த சைடு சொல்றாங்க தெரிய மாட்டேங்குதுங்க. விக்ரமே போட்டு தள்ளிட்டாங்க. சரிங்க, இந்த டைம் பாருங்க எடுத்துட்டாங்களா? வெளிச்சமா இருக்குன்றோம் ஒண்ணுமே தெரியல. அடுத்து யார் எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு தெரியல. ஏய் அச்சீவ்மெண்ட்டா நல்லா ஆகுது. Weren't about to come at me one at a time. They were in this together. Two brothers side by side, determined to take me down. Confident that this time the odds were on their side. எப்போ இவங்க அடிப்பேன்? ரெண்டு பேருங்க. இப்போ ஒருத்தன் இல்லை, ரெண்டு பேர்.
இவனுக்கே நம்ம போவோம். They got it wrong. A sad end for those two. If they'd only known that Emmett was still alive despite his wounds. எப்படி இருக்கும்? நம்ம கையில ரெண்டு துப்பாக்கி தபக். Paroled 14 years later. He moved to California, sold real estate, and lived off the legend of that fateful day. And the tragic இதோட நம்ம death. லைவ் கரெக்டா இருக்குங்க. ஏன்னா இந்த டைம் வந்து நான் கரெக்டா 3:30 1/2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த லைவ் எப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. My own brothers died tragically as well. என்னோட சொந்த தம்பி இறந்ததுக்கு அப்புறம் இது உண்மையானது. ஏங்க இதுக்கு அடுத்து இந்த ரெண்டு தாங்க அடுத்து ஃபைனல். It was 1868, and me and my older brothers were pulling a tidy profit running cattle into Juarez, Mexico. Okay. One night after my brothers retired for the evening, I found a little poker game in a cantina with a couple of cowboys. கொஞ்சம் group of cowboys. I just couldn't lose. Okay. I even won an old Spanish coin that had to be 100 years old. அவன்ட்ட அந்த விலைமதிப்புன்னு ரொம்ப the next morning as my brothers and I rode for Texas. முன்னாடி இருந்தது. But before we crossed the border, those cowboys caught up with us. Okay, அந்த border cross பண்ணோனே ஜானி ரிங்கோ வந்து and another asshole named Jim. They wanted their money back and everything else. அவன்ட்ட அந்த மணி வந்து வாங்கிட்டு as those boys didn't want us coming for them later. Bob put that old Spanish coin in my mouth and said, I won't have it said that I left you with nothing, boy. Okay, well, those horses bolted, and there we hung as those bastards அதாவது இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா குதிரை கீழ வச்சிட்டு சுட்டோனே குதிரை ஓடிடும் பாத்தீங்களா? அப்ப வந்து நம்ம கழுத்தை நெருக்கி சாவடிச்சு. இது வந்து கவுபாய் முன்னாடி இவன் மட்டும் தப்பிச்சிட்டான் போல. ஆனா இவன் தம்பியும் இவன் கூட இருந்தவங்க இறந்துட்டாங்க. Ringo you know about. Ringo Bob eluded me until I heard he was riding with the wild bunch. இதுல ரிங்கோ தான் அது பெரிய வில்லன் போலங்க, ஜானி ரிங்கோ. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல, அதாவது இன்னைக்கு நைட்டு வந்து இதை நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். அடுத்த ட்ரெயின் எல்லாம் I'd been on their trail for months, ever since they left their hideout in the Bighorn Mountains. சரி, இன்னைக்கு நைட்டு பார்ப்போம். ஏன்னா நான் ஒரு 7 நிமிஷம் வந்து உங்களை டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகே, காது பயங்கரமாக அடிக்குதுங்க, சிங் சிங். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உங்களுக்கு நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதாவது இன்றைக்கி நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே லைவ் இன் பண்ணலாம்னு நினச்சிட்டேன். சரி, அதனால தான் சரி ஒரு 1/2 hour தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த 7th 6th சாப்டர் முடிச்சிட்டோம். நம்ம வந்து நான் கடைசியாக எண்டிங் வந்து நாளைக்கு இன்றைக்கி நைட்டே பண்ணாலும் பண்ணிடுவோம். யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதோ இந்த மாதிரி காட்டும் கைஸ். யாராவது எங்கடா வரமாட்டேங்குது, இதோ சைடில் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வரும். கம் டு ப்ளே. இருங்க ப்ரோ, வரேன், இப்போவே வரேன். ஓகே, அவர் கூட போய்ட்டு நான் வந்து ஸ்டம்பிள் கைஸ் விளையாடுறேன். நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, வந்தீங்கன்னா விளையாண்டுக்கலாம். ஓகே கைஸ், பாய். இருங்க, லைவ் எண்ட்.